அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது ஒன்றுதான், அதற்கு எத்தனை விதமான முகங்கள், எத்தனை விதமான பரிமாணங்கள், எத்தனை விதமான கருத்துக்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கே கருத்துக்கள் தீர்ந்து போன ஒரு நிலையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் தனஞ்சேரி அவர்களை கேட்டேன், இது ரொம்ப அவசியமா? இல்லை அவசியம்தான், வாருங்கள் என்றார். வந்தேன். இந்த வாய்ப்பை நாங்கள் விருது பெற்றதை உங்களுக்கு மறு உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக கருதாமல் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒரு மேடையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஊடக நண்பர்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு தருகிற ஆதரவு என்பது அமோகம். இந்த கருத்துக்களால், உங்கள் உற்சாக உரைகளால் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம். விமர்சனங்கள் 2 வகை. ஒன்று, ஒரு கண்ணாடியில் மீது விழுகிற கல், அது ஒரு வகையான விமர்சனம், உடைத்து விட்டு போய்விடும். இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு, கல்லின் மீது விழுகிற உளி, அது செதுக்குகிற விமர்சனம். எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது, செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மெல்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம். எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமர்சனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள். ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்துவிட்டால் அவன் தெய்வம். நானெல்லாம் கல்லூரியில் படிக்கிற போது அரசு கேள்வி பதிலிலேயோ, ஆனந்த விகடனிலேயோ, கல்கியிலேயோ, குங்குமத்திலேயோ ஒரு துணுக்கு செய்தி வந்துவிட்டால் அது பெரிய விளம்பரம், புகழ். இன்றைக்கு ஊடகங்கள் விரிந்து கிடக்கின்றன, சிதறிக்கூட கிடக்கின்றன. இன்னைக்கு அச்சு ஊடகம் ஒன்று, காட்சி ஊடகம் இன்னொன்று, பிறகு ஒலி ஊடகம் மற்றொன்று. இவை எல்லாவற்றையும் தாண்டி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள். இந்த 4லும் ஒருவன் வந்து தன்னை இணைத்து கொண்டால்தான் அவனுக்கு ஒரு முகம் கிடைக்கிறது. முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசினேன் கேட்டிங்களா? அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும், அட்டே உலகமே அப்படியே காது தொலைபேசி ஒலிக்கும், கடிதங்கள் வரும், சாலையில் பார்த்தா டிவியில் பார்த்தேன். இப்போ தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா? எந்த டிவின்னு சொல்லலையே. அந்த டிவி அதை சொன்னா அது எங்க லிஸ்ட்ல இல்லையே. எங்க டிடிஹெச்ல அது கிடையாது, நாங்கள் அதை விட்டுட்டோம். அதனால இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார். வேற வழியே இல்லை. ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள். அதற்கு நன்றி. இந்த உற்சாகம் எங்களுக்கு பெரிய பெருமை தருகிறது. ராஜமுருகன் இங்கே பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டார், தெளிவான ஒரு வாசகத்தை சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன். விருது என்பது திறமையின், கலையின் அளவுகோல் அன்று என்று நன்று சொன்னார். அது அற்புதம். இது அளவுகோல் அல்ல. ஏனென்றால் ஒரு கவிஞன் தன் கவிதையை போட்டிக்கு அனுப்பியிருந்தான். அந்த போட்டியில் என் கவிதை தான் வெற்றி பெறும், 500 வெண்பொற்காசுகள் கிடைக்கும், என் வறுமை தீர்ந்து விடும், அடியே என் செல்ல மனைவியே வா இங்கே, இந்த ராஜாங்கத்தையே வாங்கி தருகிறேன் 500 ரூபாய்க்கு உனக்கு. இனிமேல் உனக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை, சோற்றுக்கு பஞ்சம் இல்லை, புடவைக்கு பஞ்சம் இல்லை, வறுமையை வீட்டின் வாசலுக்கு வெளியே நிறுத்தி விடுவோம், வா, 1 வாரம் பொறு. 1 வாரம் கழிச்சு வருது கவிதையில், இவருக்கு 2ஆம் பரிசு 100 ரூபான்னு வருது. 2ஆம் பரிசு என்று வருகிறது. அந்த 2ஆம் பரிசு பெற்ற கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார். அந்த கவிதை செந்தமிழ் நாடெனும் போதினிலே
இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை. இரண்டாம் பரிசு வாங்கிய கவிதை இந்த உலகத்தை ஆளுகிறது. காற்றின் வெளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இசை வடிவமாய், எழுத்து வடிவமாய், இயல் வடிவமாய், நாடக வடிவமாய், இன்னும் தமிழ் தமிழன் என்ற அடையாளம் உள்ளவரை இந்த கவிதை நிலைபெறும். எது விருது? எனவே என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால், தருகிறார்கள், பெறுகிறேன். இன்னொரு விஷயம், ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை? இன்னொரு கேள்வி இருக்கு. போதாதா உங்களுக்கு? ஐயா, நான் விருதுகளை ஏற்றுக்கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல. அதையெல்லாம் கடந்து நாளாயிற்று. என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான். என்ன ஆனந்தம் அடைகிறார்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ உணர்கிற என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்குள் இந்த விருது வந்ததாக எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த பெருமையைத்தான் நான் கொண்டாடுகிறேன். எங்கள் தமிழர்களுக்கு இப்போ எங்க போனாலும் எதிர்மறை செய்திகளே வந்து கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் தங்கள் மதிப்புகளை இழக்கிறார்கள், தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள், தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள், தமிழர்களை பற்றி இழிந்த மொழிகள் பேசப்படுகின்றன, இயற்கையாகவும் செயற்கையாகவும். இப்படி இருந்து தமிழர்களை பற்றி எதிர்மறை சிந்தனைகளே ஊடகங்களில் உலா வருகிற போது, ஒரு நேர்மறை சிந்தனையாக இந்த 5-6 பேர் போய் விருது வாங்கி கொண்டு வந்ததை இந்த தமிழகம் இன்றைக்கு நல்ல செய்தியாக கொண்டாடுகிறது. நீங்கள் கொண்டாடி விட்டீர்கள். அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம். இந்த கருத்து உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் கருத்துக்கு இறக்கை உழைக்கும். அது போகாத வெளியெல்லாம் போய் சேரும். குடகு மலையிலே மழை பெய்கிற போது அது ஒகேனக்கலை தாண்டி மேட்டூரை அடைந்து எங்கள் ஈரோடு மாவட்டம் கடந்து காவிரியை அடைந்து கடைமடையில் நெல் விளைவது போல எங்கோ விதைக்கப்படுகிற ஒரு கருத்து எங்கோ உங்களுக்கு விரோதமாக வந்து சேரும். எனவே ஊடகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். எந்த ஊடகத்தில் ஒரு உண்மை செய்தி வந்தாலும் அதற்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே இதுதான் நான் கிராமத்துக்கு போனால் என்ன என் பாட்டை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க, என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்கா நம்ம தம்பின்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி எழுதுறாரு தம்பி வைரமுத்து, நல்லா எழுதுறாரு, புரிய மாட்டேங்குதே, இந்த எம்ஏ படித்தது தப்பா போச்சு தம்பிக்கு சொல்லுவான். எம்ஏ பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை, அவன் படிக்காதவன் இல்லை, இவன் படித்தவன். ஆனால் எம்ஏ படித்த திமிர பாட்டில் காட்டுறாரு தம்பி. உடனே இறங்கிவேன். அப்போ தான் பாட்ஷாலாம் வந்தது, அண்ணாமலையெல்லாம் வந்தது, கீழே இறங்கி வந்தது. எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் மக்கள், உழைக்கும் மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் விமர்சகர்கள். நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் பாட்டை பற்றி என்னென்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சினிமா பார்த்து நிறுத்திட்டான். அப்புறம் அவங்க பிறந்த குழந்தைகளை கேட்டேன், அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டை பற்றி. இப்போ அவர்களுக்கு பிறந்த பேரன்பேத்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா இந்த நிகழ்கால உலகத்தில் நம்ம நிகழ்காலத்தோடு போக முடியாது. இவங்களை பற்றி நான் பேசுகிறேன். தனஞ்சயன் எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருவார் பார்க்குறதுக்கு ஆள். கலை வெறியன். நம்மிடையே கலை இலக்கிய விமர்சனம் செய்யக்கூடிய, விஞ்ஞான ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிந்தனையாளர் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த பெருமை டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 அப்புறம் தியோடர் பாஸ்கரனுக்கு அப்புறம் நம்முடைய விமர்சகராக ஒருவர் உருவாகி இருக்கிறார். இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார், எனக்கு விரோதி சார், ஆனால் அந்த ஆள் பேரை சொல்லணும் சார், அரந்தை நாராயணன். எனக்கு விரோதி, என்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதுவார். நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுக்குவார், போயான்னு விட்டுருவேன், இதில் விடுவிட்டுருவேன். ஆனால் அற்புதமான எழுத்தாளர். அரந்தை நாராயணன் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியோடர் பாஸ்கரன், அப்புறம் 2 இன்னும் கலை இலக்கிய அது சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்க ரொம்ப நல்லா. தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் அந்த இடத்துல மிக நல்ல புத்தகம். அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும். இன்னும் எனக்கு அதான் தனஞ்சயன் டெல்லியில் சொன்னது மாதிரி உங்களுக்கு
ஒரு 50-60 ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது. நீ கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு சொல்றேன், கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா, வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு. வந்து 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வச்சுங்களேன். கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா, வையம் இதை ஏற்குமா. நாகேஸ்வராவும் சாவித்திரியும் பாரு ஒரு பாட்டு. நினைச்சு பாருங்க, கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன். இதுதான் நம்ம கல்ச்சரா இருந்திருக்கு. ஒரு 40 ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு? அதை விடுங்க, அதை விடுங்க. நான் என்னன்னா, லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் வந்திருக்குது. கர்ப்பமாகாத வரைக்கும் கற்புக்கு இடுக்கு இல்லைன்னு வந்திருக்கு. கல்யாணமாக முன்னே கையை தொடலாகுமா, இவ்வளவு பெரிய இது 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 ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கு. இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க 300 பக்கம் எழுதலாம். நான் 3 மணி நேரம் பேசுவேன். தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு. சென்சார்ல அன்னைக்கு சென்சார்ல இதை கட் பண்ணுங்க. நாங்க சென்சார் போர்டில் என்ன தெரியுமா, டி.ஆர். ராஜகுமாரிய தூண்ல கட்டி வச்சிருப்பாங்க. கயிறு ஊடும்பாவுமா போயிட்டு இருக்கோம். அந்த கயிறுல ஒரு கயிறு அந்த அம்மாவின் மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது. அது ரொம்ப செக்ஸியா இருக்கு. அந்த கயிற்றை எடுத்துக்கணும். மார்பை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்ஸியா இருக்கு. தமிழ் பண்பாட்டுக்கு இது விரோதமா இருக்கு. வயிற்றுல கட்டுங்க, இல்லைன்னா கழுத்துல கட்டுங்க ஒரு கயிறு, நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார். எங்க இருக்கு இன்னைக்கு? 40-50 வருஷம். இந்த 50 வருஷம், இந்த 200 ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சந்திக்கவில்லை. ஹாக்கின்ஸ் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு இங்கிலாந்துல இருந்து, இன்னொரு 200 வருஷம் கழிச்சு வேற கிரகம் பார்த்துக்க மனிதனே இங்க வாழ முடியாதுன்ட்டார். இன்னைக்கு இந்த இடத்துல சுந்தரையர் இங்கே பாட்டு பாடினாரு. அவன் சொன்னான் பாருங்க, நான் ஒரு தெருப்பாடகன்னு சொன்னா பாருங்க. ஒரு தெருப்பாடகனை ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றது சினிமா என்ற ஊடகம். ராஜமுருகன் உங்க கண்டுபிடிப்பு பிரமாதம். பிரபு நீங்க நல்ல தயாரிப்பாளர் எல்லாரும் சொல்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தயாரிப்பாளர்கள் தான் நாட்டில் பஞ்சம். ஒரு தயாரிப்பாளர் வந்தா முதல்ல அவங்க கையை கொடுத்து கும்பிடணும். அவங்கள என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா, சார் நான் சாதாரண தயாரிப்பாளர், உங்க பணம் கொடுக்க முடியாது, என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். எப்பா தயாரிப்பாளர் ஒருத்தர் தேடி வந்திருக்கிறீரே, இதுவே பெருசியா, நான் வேணா பணம் தரேன், படம் எடுத்துறியா என்ற நிலையில் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் குறைந்து போனார்கள். நினைக்கிறேன் ஏவிஎம் சக்கரவர்த்திகளாக இருந்தவர்களால் எங்க இன்னைக்கு. நேற்று ஒரு தகவல் சொல்றேன் உங்களுக்கு, பத்திரிகையாளருக்கு இதுதான் முக்கியமான தகவல். 434 படங்கள் வந்திருக்கு மொத்தத்துக்கு போட்டிக்கு. இந்திய சினிமா 434 படங்கள். பிரியதர்ஷன் சொன்னது. அதை வடிகட்டுறது பெரிய வேலை. இதுல எந்தெந்த படங்களை உள்ளே ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போறதுங்கிறது எதை கொண்டு போகலாம் அவர் சொன்னார், மேடையிலே சொன்னார். அதை வடிகட்டி 86 குறைக்கிறார்கள் ஜூரிஸ். 86 குறைக்கிறார். 340 86க்கு வருது. இந்த 86 இருந்துதான் யார் சிறந்த ஒளிப்பதிவாளர், யார் சிறந்த இயக்குனர், மாநில படம் எது, யார் சிறந்த இசையமைப்பாளர், யார் ஒப்பனையாளர், யார் இசையமைப்பாளர், யார் பாடகர், உட்கார்ந்து தீ பிடிச்சிரும் ஜூரிஸ்க்கு மத்தியில். எல்லாரும் தங்கள் தங்கள் மண்ணுக்கு விருதுகளை கொண்டு செல்வதற்கு துடிப்பார்களா மாட்டார்களா? வடக்கே இருப்பவர்களுக்கு தெற்கை பற்றிய பெரிய எண்ணம் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதையெல்லாம் தாண்டி நம் தமிழ் வென்று வருகிறது என்று சொன்னால் தகுதி மிக்க தமிழ் வென்று வருகிறது என்று அர்த்தம். யாரும் பிடிச்சி தள்ளல. தமிழர் தகுதி இருக்கு. இந்த ஒளிப்பதி பார்த்தமே, திரு என்ன பண்ணியிருக்காரு மனுஷன் பார்க்குறேன். நான் அந்த பாட்டு எழுதின படம் தான் நான் பார்க்கல, அப்புறத்தையும் பார்க்கறது வாய்ப்பு இருக்கிறதில்ல. என்ன பண்ணியிருக்காரு பார்த்தா இப்போ படத்தை இப்படியே பார்க்கணும் போல இருக்கு. துள்ளி சார்
இப்போ சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நான் இதுக்காக சொல்ல, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள். நம்ம சொல்கிறோம், இதை நான் எழுதி வச்சுக்கிறேன், உண்மையை சொல்கிறேன். எதில் வேணாலும், டைலாக்கா, ஒளிப்பதிவா, டைரக்ஷனா, இந்த பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க நம்ம ஆளுங்கப்பா. ஒரு 3 வர தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க, 3.5 கோடி வச்சுருக்கேன், நீ தான் டைரக்டர், எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துரு. 4 கோடி தர்றேன், அஜித்தை கூப்பிட்டு வந்துரு. 4 கோடி வச்சு எப்படி அஜித்தை கூப்பிட்டு, நீ கூப்பிடு, நான் வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு இயக்குனர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே, அவன் வாய்ப்பு வாங்குவதற்கு முன்பு ஒரு நடிகர்கிட்ட போய் அவன் வாய்ப்பு வாங்கணும். இதை தாண்டித்தான் அவங்க நிற்கிறாங்க. எனக்கு தெரியும், இவங்க படுகிற துயரங்கள்லாம் தெரியும் எனக்கு. அதனால தான் இவங்க மேலாம் பெரிய அன்பும் பாசமும் வர்றது காரணமே, எவ்வளவு துன்பங்களை தாண்டி நம்மகிட்ட வர்றான், நம்ம வேற இவனை ஏன் கசக்கிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க வெற்றி பெறணும்னு நினைப்பேன். இத்தனை படங்களுக்கு மத்தியில் 86 படங்கள், இது வடிகட்டப்பட்ட படங்கள், இத்தனை விருதுகள் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும். விமர்சனங்களில் நீங்கள் ஏன் பாட்டு வரிகள், வசன வரிகள்லாம் மேற்கோள் காட்ட மாட்டேங்கிறீங்க, சிக்க மாட்டேங்குதா? ஏன் தெரியல எனக்கு. பிடிக்க முடியலையா? தெரியல எனக்கு. பிடிங்க, இல்லை கேட்டு வாங்க. அவன் நல்ல டைலாக் இருந்தப்பா, என்னப்பா நல்ல வரி இருந்து என்ன சார், இளம் பட கேளுங்கப்பா, அந்த நல்ல வரி கைவிட்டு போயிடுச்சு, வர்றதுக்குள்ள மின்மினி மாதிரி போயிடுது, அந்த வரியை சொல்லு. அதை பொறுமை இல்லை. ஏன்னு கேட்டால், காலையில் வந்த படத்துக்கு மத்தியானம் எழுதி முடிக்கணும் நீங்கள், அதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்து அதில் வர்றதுக்குள்ளே வரல, தொலைச்சிவிட்டேன், அது பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அதனால் படத்தை உள்ள வாங்கி அதை கொஞ்சம் சின்ன ஒரு உரையாடல் பண்ணி சின்ன விமர்சனம் பண்ணி எழுதுனீங்கன்னா இளம் தரவைகள் விட்டு போகாமல் இருக்கும். அந்த மென்ஷனிங்காக எங்க ராசார் கலைஞன் தெரியுமா உங்களுக்கு? நான்லாம் 80களில் பாட்டில் வந்தபோது யாராவது நமக்கு வரிகளை மேற்கோள் காட்டிருக்க மாட்டாங்களா? அலைகள் ஓவியத்திலே மேற்கோள் காட்டதில்லை, இளையர்களா பொழிகிறது மேற்கோள் காட்டினதில்லை யாரும். காதல் ஓவியத்தை மேற்கோள் காட்ட ரொம்ப லேட்டாக தான், முதல் மரியாதை தான் மேற்கோள் காட்டினாங்க. சிந்து பைரவி தான் கொஞ்சம். வைரமுத்து இந்த படத்தில் சுமாரான வரிகள் எழுதியிருக்கிறார். அது அடடா அப்பா சொல்லியிருக்காரு. உங்களுடைய மென்ஷனிங்காக இளம் கலைஞர்கள் தவிக்கிறார்கள், இயங்குகிறார்கள். அதே மாதிரி தொலைக்காட்சியிலையும் விமர்சகர்கள் வருகிற போது நடிகர்களோடு நிறுத்திக்கிறாங்க. இளம் கலைஞர்கள் பளிச்சுன்னு வருவாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்த முடியும். இந்த ஆண்டு பார்த்தேன், என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் வசனத்திற்கு தேசிய விருது வாங்கினார். ஒரு தெலுங்கு இளைஞர். ஒரு 10 பேரை சொல்லிட்டா கமிட்டி வரைக்கும் யோசிப்பாங்க, இங்கிருந்து போகிற ஜூரி யோசிப்பாங்க. ஆமாம், 6 மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஆளை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன விஷயம் அப்படி வரும். அதனால் ஒரு கருத்து உருவாக்கம் தான் இதுதான் நன்றாக இருக்கும். தமிழ் சினிமா எண்ணிக்கை வளர்ந்த அளவுக்கு எண்ணங்களில் வளர்ந்திருக்கிறதா என்பது எனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. இன்னும் போக போக நல்ல கலைகள் வர வேண்டும். நிறைவாக திரைக்கலைஞர்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் நல்ல படம் எடுக்க வேண்டும், எடுத்திருக்கிறீர்களா என்பதை சோதித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேசிய விருது பட்டியலில் நீங்கள் எத்தனாவதாக இருக்கிறீர்கள் என்பதுதான். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10 பேரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. இந்திய நீரோட்டத்தில், உலக நீரோட்டத்தில் நிற்க முடியுமான்னு பார்க்கணும். அங்க போன பிறகுதான் தெரியுது எவ்வளவு மோசமா சினிமா எடுத்திருக்காம்பா, எங்க நிற்கிறான்னு. முக்தி பவன்னு ஒரு படம், அதுக்கு ரொம்ப விருது கொடுத்துருக்காங்க. காசியில் போய் சாக போகிறவங்க கதை. ஒரு கிழவன் கிழவி, இவன் சாகிறதுக்கு இவர் ஒருத்தர் வந்திருக்காரு, சாகிறதுக்கு அங்கே ஒரு பொம்பளை வந்திருக்கா, 2 பேருக்கு வாழ்க்கை மேலே ஆசை வந்திருக்குன்னு ஒரு கதை. இப்படி பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் சினிமாவை பார்த்து சினிமா எடுப்பதை விட்டு வாழ்க்கையை பார்த்து கலை செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் சிறைக்கலையும் வாழ்க்கையும் செம்மை உறும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தனஞ்சயன், எங்களை ரொம்ப அன்பாக இத்தனை பேரை சந்திக்க வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்காக நாங்கள் வந்தோம், ரொம்ப நன்றி. எல்லாருக்குடைய வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள். இங்கே வந்த ஊடகத்தார், வராத ஊடகத்தார், எங்களை பாராட்டியவர்கள் அல்லது அவசரத்தில் விட்டு போக செய்து விட்டவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை, வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.